குரு வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்மளுடைய கிரகங்கள் காமிக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், நாம் செய்யக்கூடிய செயல்களாக இருக்கட்டும், எது தீர்மானிக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாத்துக்குமே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களும் சரி, துயரமான விஷயங்களும் சரி, திடீர் அதிர்ஷ்டங்களும் சரி, நம்ம பிளான் பண்ணக்கூடிய விஷயங்களும் சரி, எது தீர்மானிக்குது? இந்த பிரபஞ்சத்தில் நம்ம காமிக்கக்கூடிய நம்ம லக்னத்தில் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் அதனுடைய நட்சத்திரங்களும் தான் முடிவு செய்யுது. ஸோ இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன மாதிரியான காரியங்களை குறித்து நான் இப்போ பேச போகிறேன் அப்படின்னா, தை மாத பலன்கள். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகங்கள் அந்தந்த பாவகத்துக்கு மாற்றப்படும். ஸோ மாறினதுக்கு அப்புறமா அதனோட பார்வைகளாக இருக்கட்டும், அந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருந்து நம்மளைய ஆட்டி படைக்குதா, இல்லை நம்மளுடைய செயல்களுக்கு அது ரொம்ப ஃபேவராக இருக்கா, இல்லை நம்ம நினச்ச காரியங்களுக்கு தடையாக இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு சூட்சும முறையோட நம்ம அதை கண்டிப்பாக பார்க்கணும். அது எப்படி பார்க்கறது? நம்மளோட சுய ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஸோ கோச்சார பலன்கள் எந்த பார்வையிலையோ எந்த பாவகத்திலேயோ இருக்குதோ அது நம்மளுடைய லக்னத்தில் இருந்து அதை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும். கிளாரிஃபை பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அதுக்கான சிறந்த வழிபாடுகளையும் சிறந்த பரிகாரங்களும். ஸோ பரிகாரங்கள் அப்படின்னு சொல்ல போனால் வாழ்வியல் பரிகாரமாகவும் இருக்கட்டும், இல்லை நீங்கள் கோவில் பரிகாரங்களாக இருக்கட்டும், அந்த சுய ஜாதகத்தில் பார்த்து அதை நம்ம கரெக்டாக கொண்டுட்டு போகும்போது நம்மளுடைய செயல்பாடுகள் அதனுடைய சார்ந்த விஷயங்களில் நம்ம 100% சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு தை மாத பலன்களாக மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் உண்டான பலன்களை பார்க்கலாம். இந்த தை மாத பலன்களாக நம்ம பார்க்கக்கூடிய இப்போ ராசி மற்றும் லக்னம் தனுசு. லக்னம் பார்த்திங்கன்னா குருவோட அமைப்பு சார்ந்தவங்க. ஸோ அவங்க இப்போ வக்கரமாக இருந்து வக்கர பார்வை லக்னத்திலே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம என்ன செயல்கள் செய்தாலுமே அது அப்படியே ரிவர்ஸில் போய்கிட்டே இருக்கும். இப்போதைக்கு எந்த பிளானும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது ஜூனுக்கு அப்புறம் தனுசுக்கு எங்கே குரு வராரு? 8ஆம் இடத்துல குரு வராரு. சந்திரனோட வீட்டில் குரு வரும்போது 8 அப்படிங்கும்போது என்னென்னா உங்களுடைய மனைவியோட, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தாலி. ஸோ 8ஆம் இடம் அப்படிங்கிறது தாலியை குறிக்கும். அப்போ என்ன அப்படின்னா, இந்த செவ்வாய் ஒரு இடத்துல நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 செவ்வாய் லக்னத்தில் இருக்கு. அப்போ நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிறது கட்டிங் கிரகம் இல்லையா? அப்போ நம்ம என்ன நினச்சாலும் நம்மளே யோசிப்போம், நம்மளே அதை வேண்டான்னு ஒதுக்கிடுவோம். நம்ம என்ன யோசிக்கிறோங்கிறது நம்ம குடும்பம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. திடீர்னு அவங்கள ஒரு ஃபாலோ கொண்டுட்டு அதெல்லாம் வேண்டான்னு நீங்களே சொல்லிடுவீங்க. ஸோ இந்த மாதிரியான ட்ரபிள், இந்த மாதிரி ஒரு மைண்டு ஃப்ளக்சுவேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குரு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அடுத்தது 8ல் குரு போகும்போது இன்னுமே உங்களுடைய ஹெல்த் ரீதியான விஷயங்கள், ட்ராவலிங், 8ஆம் இடத்துல போய் குரு இருக்கும்போது லக்னம் பாதிக்கப்படும். லக்னம் அப்படிங்கிறது நீங்கள். அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களோட சுய ஜாதகத்தை 100% இந்த தனு லக்னக்காரங்க பார்த்தே ஆகணும். அப்போது இந்த பிரச்சனைகள்லேருந்து மேலே வரணும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தில் இருக்கிற சூட்சமங்கள் படி உங்களுடைய வாழ்வியல் பரிகாரம் தெய்வ வழிபாடுகளும் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பொதுவாக நான் இதை என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ 7ல் குரு வக்கரமாக இருக்குது அப்படின்னா இந்த ரோட்டோர வியாபாரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் மீண்டு வரலாம். அதே மாதிரி 7ல் குரு எந்த இடத்துல போய் வக்கரமாயிருக்க? புதனோடைய வீட்டில் வக்கரமாயிருக்கார். அப்போது இப்போ உங்களுக்கு தாய் மாமன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மாமா அப்படின்னு சொல்கிற உறவுகளே இப்போ கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சொந்தத்துக்கு போயிட்டு வர எல்லா விஷயத்தையும் இப்போ கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க, கொஞ்சம் தள்ளி இருங்க. ஏன்னா எல்லா உறவுகளும் நமக்கு தேவைப்படும். இன்றைக்கி நமக்கு இந்த கிரகங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்ம யார்கிட்டையாவது சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நாளைக்கு கிரகங்கள் மாறும்போது நம்ம எந்த மூஞ்சி வச்சுட்டு பேசுறது? ஸோ வார்த்தைகளில் கவனம். 2க்கு இடத்துல சனி போய் பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் இடத்துல இருந்திருக்காரு. அப்போ அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா சனி வக்கரமாக இருக்கா. அப்போ 2க்கும் 3க்கும் உரியவர் சனி வக்கரமாக இருக்கும்போது வார்த்தைகள் வக்கரமாக தான் இருக்கும். ஸோ தவறான வார்த்தைகள் உபயோகிக்கிற மாதிரி செய்வாங்க. அப்போது வார்த்தைகளை கவனம் தேவை. இதெல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் இப்போ இருக்குது. கடன் வாங்குங்க, அளவான கடன் வாங்குங்க, பெரிய கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க. ஸோ நான் சொன்ன இந்த வழிபாடுகள், ஸோ என்ன மாதிரியான வழிபாடுகள் அப்படின்னா, பெரியவங்களுக்கு வயதானவர்களுக்கு நீங்கள் போர்வை தானம் செருப்பெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா சனியோட இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்தும் குருவோட தாக்கத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சு நீங்கள் நிதானித்து செயல்பட்டு உங்களோட லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் கொடுக்கலாம்.
ஸோ என்ன நேயர்களே, நிறைய பேர் வந்து மேஷ ராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் உண்டான பலன்கள் கோச்சார ரீதியாகவும் லக்ன ரீதியாகவும் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் கிளாரிஃபை ஆகிருக்கும். பட் இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே பேசப்படும். ஸோ பொது பலன்களை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உங்களோட சுய ஜாதகங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு உங்களுடைய சூட்சும ரகசியங்கள், யார் யார் எந்தெந்த நட்சத்திர வழிபாடுகள் பண்ணணும், யார் எந்த கிரகங்களை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும், டீஆக்டிவேட் பண்ணணும், இந்த தசா புத்திகளுக்கு வந்து யாரெல்லாம் நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். உங்களுடைய சுயஜாதகத்தை பாருங்கள். கீழே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட சுயஜாதகத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.